இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் மகிமை டிவி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மூன்றாவதாக நாம் சிலுவையின் இரத்தத்தினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்னவென்றால் சபையாக சேர்ந்து ஆராதனை செய்தல். இயேசுவின் சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதுதான் இந்த சபை. ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர் அனுதினமும் தம்முடைய சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் இந்த சபை முக்கியம் என்று பார்ப்போம் என்றால், தனித்து நாம் நிற்கும்போது நம் சிறுவர்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. 4 மாடுகள் ஒன்று சேர்ந்து மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அங்கே வந்த சிங்கமானது அதை பார்த்துவிட்டு அதுகளை ஒன்றும் செய்ய முடியாமல் திரும்பி போய்விட்டது. ஏனென்றால் அவர்கள் 4 மாடுகளும் ஒன்று சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டியது. இவ்வாறாக நாட்கள் கடந்து கொண்டே சென்றது. சிங்கம் ஏதாவது ஒரு மாட்டை நாம் கடித்து தின்றுவிட வேண்டும் என்பதையே அதை நினைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு நரி அந்த சிங்கத்திடம் சொன்னது, இவர்களை நீ இவ்வாறு தினமும் போய் பார்த்தால் அவர்கள் சேர்ந்துதான் நிற்பார்கள். அவர்களை நீ தனிமைப்படுத்த எப்போ நினைக்கிறியோ அப்போதான் அவர்களை உட்கொள்ள முடியும் என்று சொன்னது. உன்னை நரி சொன்னது, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நீ தின்று போடும் மிச்ச இறைச்சிகளை நீ எனக்கு தர வேண்டும் என்ற கண்டிஷனில் என்ன செய்கிறது, அந்த மாடுகளிடம் போய் சொல்லுகிறது. என்ன சொன்னது என்று சொன்னால், நீங்கள் 4 பேர் சேர்ந்து மேய்வதனால் இந்த இடத்தில் புல்கள் சீக்கிரமாக காலியாகி விடுகிறது, அடுத்த வாரத்திற்கு உங்களுக்கு இருக்காது என்று சொல்லி என்ன செய்கிறது, 2 மாட்டை இந்த வடக்கு பக்கமாக 2 மாடை தெற்கு பக்கமாக அனுப்புகிறது. இவ்வாறு இருக்கிற நேரத்தில் 2 பிரிந்தது. இவர் 2 பிரித்தது திருப்பி அதை ஒற்றையாக பிரிக்கிறதுக்கு அதற்கு வசதியாக இருந்தது. தனித்தனியே மாடுகள் சென்ற பின்பு சிங்கம் அவைகளை வேட்டையாடி தின்று விட்டது. எப்பொழுதுமே நாம் கூடி இருந்தால் மட்டுமே நமக்கு பயங்கரமான விலங்குகளுக்கும் பயங்கரமான சாத்தானின் போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க முடியும். இதுக்காக தான் தேவன் சபை என்பதை நிறுவினார். இந்த சபையாகிய இந்த மணவாட்டியாகிய இந்த சபைக்கு தேவன் அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து கொண்டே இருந்தார். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த சபைக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அப்போஸ்தலனான பவுல் கூட என்ன சொல்கிறார், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று என்ன செய்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபையில் நாம் சேர்ந்து இருப்பது மிக மிக அவசியம். நாம் ஒரு முறை தவறும்போது அந்த சபையில் இருக்கிறவர்கள் நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். நாம் அங்கே செல்லும்போது தேவ வசனங்களை கேட்க முடியும், தேவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு இயலாமல் இருக்கும்போது விடுதலை அளிக்கக்கூடிய மேய்ப்பர்கள் மூலமாக நம் விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த சபை நமக்கு அவ்வாறு ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறது. இந்த சபையில் சேர்த்து கொள்வது இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்பாகிய நிச்சயத்தை தந்தவுடன் நம்மை சபைக்கு அழைத்து கொண்டு செல்கிறது. இந்த சபையில் சேர்ந்து விட்ட நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை கேட்டு அனுதினமும் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தை நாம் அனுதினமும் கழுவப்பட்டவர்களாய் அவருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகியால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6:20 விசுவாசிகளை பார்த்து என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இதே போல இன்னொரு கதை என்னவென்றால், ஒரு நாள் அநேக பறவைகள் வானில் வட்டமிட்டபடி பறந்து கொண்டிருந்தன. அவைகளை ஒரு முதியதான ஒரு பறவை வழிநடத்தி கொண்டு சென்றது. அப்போது சிறிய பறவைகளானது அப்படி கீழே பார்க்கும்போது அநேக தானியங்கள் ஆங்காங்கே சிந்தி கிடப்பதை பார்த்து அது சொல்லிச்சு, நாம் அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு ஒன்று கொண்டு பேசியது. உடனே இந்த முதிய பறவை என்ன செய்தது, அதை எச்சரித்தது, நீங்கள் அங்கே போக வேண்டாம், இந்த இடத்தில் தானியங்கள் சிந்து கிடப்பதற்கு அவசியம் இல்லை, எனவே நீங்கள் அங்கே போய்விட்டால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்று மீண்டும் மீண்டும் எச்சரித்தது. ஆனால் அந்த சிறிய பறவைகள் அதை கேட்காமல் கூட்டமாக இறங்கி அந்த தானியங்களை கொத்தி திங்க தொடங்கி விட்டன. வேகமாக தின்று கொண்டிருக்கும்போது திடீரென்று அவர்கள் அந்த பறவைகள் வேடனுடைய சத்தத்தை கேட்டது. உடனே தன்னுடைய மூத்த பறவையை எட்டி பார்த்து, ஐயோ நாங்கள் தப்பு செய்து விட்டோமே, நாங்கள் இனிமேல் என்ன செய்வது, இந்த வேடனிடம் மாட்டிக்கொண்டு விட்டோமே, எங்களுக்கு ஆலோசனை தாருங்கள் என்று முறையிட்டது. உடனே அந்த பெரிய பறவை சற்று யோசித்தது. அந்த முதிய பறவை சொல்லுது, நீங்கள் எல்லாரும்
உங்களுடைய முழு பலத்தையும் திரட்டி கொண்டு வேகமாக எழும்பி பறங்கள், ஒன்று போல செயல்படுங்கள் என்று கட்டளையிட்டது. அனைத்து பறவைகளும் தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி கொண்டு பறக்கும்போது அந்த வலையோடு அது பறந்து சென்று அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொண்டது. இதே போலதான் சத்ருவானவன் நமக்கும் என்ன செய்துகிறான்? வலைகளை விரித்து வைக்கிறான். நமக்கு பிரியமான சில சிறிய காரியங்களை ஆங்காங்கே சிதறவிட்டு நாம் அதை பொறுக்கி கொள்ளும் போது அந்த பாவ வலைக்குள் நாம் சிக்கி கொள்கிறோம். இவ்வாறு சிக்கப்படும் போது நாம் தனித்து இருந்தால் அந்த வேடனுடைய கண்ணிக்கு நாம் என்ன செய்ய முடியாது? தப்பித்து கொள்ள முடியாது. நமக்கு ஜபிக்கிற அநேக நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு தேவை. நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சபையை நிறுவி இருக்கிறார். அங்கே மேய்ப்பர்களையும் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் நம்மை என்ன செய்யும்? இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேடனாகிய சாத்தானுக்கு நம்மை நீங்களாக்கி நம்மை அந்த இடத்திலிருந்து தப்பித்து கொள்றதுக்கு நமக்கு என்ன செய்யும்? பெரிய வழிவகைகளை ஏற்படுத்தி அருளும். இந்த நேரத்திலையும் நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நாம் என்ன செய்ய வேண்டும்? சபையை நிறுவிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இந்த சபையில் நாம் சேர்ந்திருந்து ஐக்கியப்பட்டு ஒற்றுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். ஆதிகால திருச்சபை எவ்வாறு இருந்தது என்றால், எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அவங்க அந்த காணியாட்சிகளை எல்லாம் விற்று பொதுவாக வைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். அதே போல ஒரு பக்கம் நம்ம சபைக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டும் என்றால், நம்முடைய முழங்கால்களை முடக்கி கல்வாரி சிலுவையின் அடியில் சென்று நாம் ஒவ்வொருவரும் கழுவப்பட வேண்டும். அவ்வாறு கழுவப்படும் போது ஒவ்வொருவரும் தன்னுடைய மாம்சத்தையும் ஆவியும் சரீரத்தையும் நாம் கழுவி சுத்திகரிக்கும் போது இந்த சபை சுத்திகரிக்கப்படும். சபை சுத்திகரிக்கப்படும் போது பெரிய எழுப்புதல் உண்டாகும். சபையில் எழுப்புதல் உண்டாகும் போது தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும். பெரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இது ஒரு பெரிய வழிவகைகளை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் மூன்றாவது ஆசீர்வாதம் நமக்கு தந்தது சபை. இந்த சபை நாம் சீர்படுத்தும் போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. இந்த தேசத்தில் பெரிய தலைவர்களாக நம்ம பிள்ளைகள் எழும்பி ஜாலிக்க வேண்டுமானால், பிரகாசிக்க வேண்டுமானால், நாம் சபையாக கூடியிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பின் சந்ததிக்காக அந்த தூண்களை எடுத்து நிறுத்தும் முதியவர்களாக நாங்கள் நிறுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். சபையாக ஒன்று கூடி நாம் உழைக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையாக எங்களை சேர்த்தீங்க ராஜா, அதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபைக்கு நாங்கள் செல்லாமல் இதை நாங்கள் புறக்கணித்து இருந்தால் எங்களை தயவாயிரங்கி மன்னியும். நாங்கள் அனுதினம் சபைக்கு கடந்து சென்று அங்கே ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஆதியில் இருந்த திருச்சபையின் அப்பா அந்த தகப்பனை அனுபவத்தை எங்களுக்கு நீங்கள் தரும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய இருதயத்தில் எனக்கு கிரியை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் திறக்கப்படவும் மக்கள் கூடியிருந்து ஜெபித்து பழையபடி தகப்பனே ஆதி திருச்சபையில் இருந்த எழுப்புதல் எங்களுக்குள் உண்டாகும்படி தேவன் கிரியை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் தானே தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்தினை தொடும்படிக்கா ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் ஆசீர்வாதமாகிய சபையை நாங்கள் முற்றிலுமாக சுதந்திரித்து சாத்தானை விரட்டிவிட தகப்பனே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர எங்களுக்கு பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்தட்டும், எங்களை நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.